ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 407வது பாடல். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாறச் செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாறச் செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா.
நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கு இல்லையே. தகப்பன் என்னோடு இருப்பதினால் தடுமாற்றம் எனக்கு இல்லையே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமை நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமை நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த பாடலை நாம் கையிலே தட்டி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்து. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர்.
பாதை தந்தீ எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ செங்கடலை நீ திறந்தீ செம்மையான பாதை தந்தீ எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்து விட்டீ பலவித சோதனையா நாங்கள் புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றி கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தில்
ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்தும். எல்லாரும் கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நல்லவரே எமக்கு நன்றி. நல்லவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய மத்தியில் இங்கே வருவீராக. நல்லவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் துதிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வமே மெய் துதிக்கிறோம். மெய் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவும் போல கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் உங்களை நாங்க விட மாட்டோம். விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமலை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். தன்னந்தனியா தானியேல் போல சிங்கங்கள் வீழ மாட்டிக்கிட்டேன். தன்னந்தனியா தானியேல் போல சிங்கங்கள் வீழ மாட்டிக்கிட்டேன். அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல. சிங்கம்
வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிற வரைக்கும் உங்களை நாங்க விட போறதில்லப்பா. விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு புட்டேன். மேகத்தை காணும் வர அப்பா உம்மை விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல
ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஆராதனை மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. பரிசுத்தம் உள்ள நாமம் எங்க மத்தியில வெளிப்படுவதாக. நீரே உன்னதர் ஆண்டவரே, நீரே உயர்ந்தவர் அப்பா, நீரே ஆராதனைக்குரிய தெய்வமே. எங்க மேல நீங்க இறங்கி வருவீராக. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய அக்கினி வெளிப்படுவதாக. உம்முடைய மகிமைக்காய், உம்முடைய வல்லமைக்காய் நன்றி ஆண்டவரே. மகிமையினால நிரப்புங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே எங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீங்க தான், எங்களுடைய விருப்பம் எல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர்.
வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு உங்களை தவிர பெரிய விருப்பம் எங்களுக்குள்ள இல்லாண்டவரே. எங்களுடைய விருப்பம் எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க தான். எங்களுடைய ஏக்கம் எல்லாம் நீங்க தான். உலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு நீர்தானே. உண்மை அவரை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க தான். உம்மைத்தானே பற்றி கொண்டே நீதானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே நாட்கள் வரைக்கும் உம்முடைய விருப்பத்தை செய்கிறவர்களா, உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கடைசி வரைக்கும் நீர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தின்படி வாழ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தெய்வ மகிமை எங்களோடு இன்னும் வெளிப்படுவதாக. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா இந்த 6 நாளும் கால சூழ்நிலைகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு சாதகமாக கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக, கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நாம் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த 6 நாள் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல கரண்ட் கொடுத்தீங்க. இந்த 6 நாள் நல்ல ஜெபம் பண்ண வச்சிங்க, நல்ல ஆராதிக்க வச்சிங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தீங்க. எங்கள் ஜெப குறிப்புகள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க. எங்களுக்கு நல்ல விடுதலையை தந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இனிமேலும் உடைய மகிமையை வெளிப்படுத்த போகிற நல்ல தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல கைத்தட்டிருங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே நம்ம தேசத்தை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 144 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிற எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறீர். எங்கள் தேசத்தை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நேசிக்கிறீங்கன்னு நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மேலேயும் உடைய வல்லமை இறங்கட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்கள் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. ஜனாதிபதி மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. துணை ஜனாதிபதி மேலே இறங்கட்டும். பிரதமர் மேலே இறங்கட்டும் உங்கள் வல்லமை. எம்பிக்கள் மேலே, எம்எல்ஏக்கள் மேலே உங்கள் வல்லமை செயல்படுவதாக. எல்லா அரசு அதிகாரிகள் மேலேயும் உடைய வல்லமை இறங்கட்டும்பா. எல்லா துறைகள் மேலேயும் உங்கள் வல்லமை செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த ஆண்டவரே ஆண்களுக்காக, பெண்களுக்காக, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் மறுரூபமாக்கப்படட்டும், எழுப்புதலை கண்டடையட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தருக்காக பணி செய்கிற மிஷனரிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையில் ஆவியானவர் எங்கள் தேசத்தில் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நல்ல ஒரு கை தட்டிருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேவகோட்டை பட்டணத்துக்காக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் கண்டடைய போகிறோம். எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே. மகிமையில் ஆவியானவர்
இந்த தேவகோட்டம் முழுவதும் ஆளுகை செய்யட்டும். ஒரு பெரிய எழுப்புதலை கண்டடையணும். சபை நிறைய ஆண்டவரை ஜனங்களை நாங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைத்தட்டி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் நம்ம இது 6வது நாள். நமக்கு இந்த நாளோட நாளைய தினத்தில் காலையில் நமக்கு ஆராதனை 7 மணிக்கு இந்த இடத்துல நடைபெறும். எப்போது நடக்கிற ஆராதனை அது. அந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை மகிமைக்கு நேராய் நடத்துவாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் இந்த 5 நாள் நீங்கள் கூடுகையில் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. இது 6வது நாள். ஒரு சில சாட்சிகள் உங்களிடத்துல இருக்குமானால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சில நம்ம நேரடியாக வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லிடுவோம். அப்படி ஏதாவது உங்களிடத்துல சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் வந்து தேவ நாம மகிமைப்படும்படியாக வந்து சொல்லும்படி நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து கொடைக்கானல், என் பேர் லீமா. நான் கொடைக்கானலில் இருக்கப்பே நிறைய எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அது நிமித்தம் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டம், வேதனை, அடுத்தடுத்து பிரச்சனை. அதனால் ரொம்ப மனசு சோர்வாக இருந்தது. ஜெபம் பண்ண முடியாமல் தடைகள். ஏன்னா என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கனால நிறைய போராட்டம். அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் அதெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அப்போது திடீர்னு ஒரு நாள் நானும் அம்மாவும் சேர்ந்து எங்கள் குடும்பம் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அப்பா இறந்துட்டார் மாந்திரிக பிரச்சனையால். அது நிமித்தம் எனக்கும் சரீரத்தில் அந்த கிரியை செஞ்சுட்டே இருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஜோசியக்காரன்ட்ட பார்த்து அந்த இதில் வந்து நான் நல்லா லாக் ஆகிட்டேன். அந்த இடத்துல அதுலேருந்து மீண்டு வர முடியல. ஜெபம் பண்ணுவேன், அப்போல்லாம் அது ரொம்ப அலக்கழிச்சிட்டே இருக்கும் அந்த பிசாசு. அப்போ தான் பாஸ்டர் அவங்க மூலியமாக எனக்கு இந்த சபைக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஆதியக்கா. அப்போலேருந்து நான் சர்ச்சுக்கு வரேன். இங்கே வந்து கர்த்தர் நல்ல விடுதலை கொடுத்தாரு. இந்த 6 நாள் மீட்டிங்லேயும் எனக்கு நல்ல ஒரு விடுதலை கிடச்சிச்சு. இந்த 6வது நாளில் புதிய பேலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமையால் கர்த்தர் என்னை நிரப்புனார். ஜெபத்துக்கான தடைகள் எல்லாம் நீங்கிச்சு. கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்காக, ஊழியருக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேற சாட்சிகள் இருக்குதுங்களா? ஆமென். வாங்க. ஸ்தோத்திரம் பிரதர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் கூட சிஸ்டர் அவங்க வந்து அக்கினியால் நிரம்பிடும்ங்கிற அந்த பாட்டை பாடி துதிச்சுட்டு இருக்கிறப்போ, உற்சாகமாக பாடிட்டு இருக்கிறப்போ, கண்ணை மூடி பாடிட்டு இருக்கிறப்போ, திடீர்னு பார்த்திங்கன்னா தலையில் ஒரு பெரிய ஒரு ஹீட்டு வந்து நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த சூடை தாங்க முடியல. சரி, கை தட்டிக்கிட்டே அதை இப்படி எடுத்து பார்ப்போன்னா கையும் தூக்க முடியல. அப்படியே உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தண்ணி மேலே ஊற்றுற மாதிரி குப்புன்னு அந்த தண்ணீருமே அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. என்ன ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறத நானாக தீர்மானிச்சுட்டு உக்காந்துருந்தேன். அப்புறம் இதை உறுதிப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு நீங்கள் அக்கினினாலே என்னை நிரப்பியிருக்கீங்க, புது அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கீங்கிற எனக்கு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாஸ்டர் வந்து சொன்னார், எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பணும், இந்த இடம் அக்கினினால் 2 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்கிற அந்த அக்கினிங்கிற வார்த்தை எனக்கு உறுதிப்படுத்தணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது பாஸ்டர் மூலியமாக உறுதிப்படுத்தினார். புது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நேற்று எனக்கு கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக ஓடவும் அடிமையை எடுத்து பயன்படுத்தவும் நான் தேவனுக்காக கடைசி வரை அவருக்காக சாட்சியாய் வாழுவேன் என்பது இந்த சாட்சியின் மூலியமாக சொல்லி. ஆமென். ஆமென். கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் புது அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். வேற வாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளை சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபக்கூடைக்கு வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் ஜெபம் நடத்தினார். அப்போ நான் அந்த பாஸ்டர் சொன்ன அந்த காரியத்துக்காக நான் போய் வீட்டில் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். இந்த கூடுகைக்காக ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்காக இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையுள்ள ஆண்டவரே, ஒரு நபரோடு எங்களை இணைத்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த காரியத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை மட்டும் உணர்த்தினார். என்னென்னா,
வனாந்தரத்தில் போய் யோவான் ஸ்நானன் என்ன பண்ணாராம், சத்தம் போட்டாராம். அந்த வனாந்தரத்தில் வனாந்தரத்தில் யார் இருப்பா? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பட்டணத்துலேருந்து எல்லாம் வனாந்தரத்துக்கு போனாங்களாம். அதே மாதிரி இந்த பாஸ்டர் பேசும்போது அவர்கிட்ட இருந்து நான் உணர்ந்துக்கிட்ட காரியம் என்னென்னா, இந்த தேவவோட்ட பட்டணத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை குறித்து ஒரு வனாந்தரம் போல தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிற சத்தியம் எப்படின்னா, அந்த ஜனங்களை இழுக்கிறது போல நான் உணர்த்தப்பட்டேன். இந்த காரியம் இன்னும் அதிகமாக இந்த இடத்துல நம்ம கூடி ஜெபிக்க ஜனங்கள் வனாந்தரமாக இருந்தாலும் அந்த சத்தியத்தை கேட்டு ஜனங்கள் அப்படி இழுக்கப்படுறதை நான் உணரப்பட்டேன். நான் அப்படியா கர்த்தர் அந்த காரியத்தை உணர்த்தினார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். நல்ல அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக ஒரு எழுப்புதலை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. வேறு ஏதாவது சாட்சிகள் இருக்குதுங்களா? ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி இல்லைன்னா நம்ம சில தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு அப்படியே நம்ம ஜெபிக்க தொடங்குவோம். இது கடைசி நாள். நம் தேவனுடைய அபிஷேகத்துக்காக, வல்லமைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க ஆமென், பிசாசுனுடைய கட்டுக்கள் நிறையா வெளியில் போனதை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு சில பேர் இன்னைக்கு வரலை, வந்திருந்தாங்கன்னா அவங்களும் சாட்சி சொல்லியிருப்பாங்க. இந்த பிசாசுனுடைய கட்டுக்கள்லேருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 13வது வசனத்து வரைக்கும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கூட வாசிச்சிருவோமே. 98வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். ஆமென். நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம வார்த்தையை கவனித்துட்டு நம்ம அப்படியே ஆவியானவருடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா எழுதின புஸ்தகம் ஆமென் 11வது அதிகாரம் 9ல் இருந்து நாம் 13 வரைக்கும் நம்ம வாசிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால், மீனை கேட்டால், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் நாம் எதை கேட்குறோமோ அதை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் எதை விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அது தேவனுக்கு சித்தமான காரியங்களை நமக்கு உடனே கொடுக்கிறவர். அதுவும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்கும்போது அவர் உடனே நம்மளிடத்தில் என்ன செஞ்சிருவார்? அந்த காரியத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஏன்னா இந்த பூமிக்கு அவர் வருகிறப்போ சீசர்களிடத்தில் அதிகமாக அவர் பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அவர் வந்த நோக்கத்தை சொல்கிறாரு பாருங்களேன். நான் அக்கினியை போடுவதற்காக வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, சீசர்கள்ட்ட பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் அவர் ஊதுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். சாக போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறாருன்னா அது முக்கியமான வார்த்தையாக இருக்கும்ல. இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் இந்த வார்த்தையை குறித்து பேசுகிறார். இவர் மரித்தாரே, உயிர் தெழுந்தாரே, வந்த பிறகு வேற ஏதாவது சொல்வாரான்னு பார்த்தா இவர் அப்பவும் அதைத்தான் என்ன செய்கிறார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, எருசலேமை விட்டு போயிடாம நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஜலத்தினால எடுத்த ஞான ஸ்நானம் இல்லை, நீங்கள் அக்கினியினால் ஒரு ஞான ஸ்நானத்தை என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிற விதங்களே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையோ, லட்சக்கணக்கில் பணம் இல்லைங்க என்கிட்ட பெரிய வீடு கிடையாதுங்க, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, மற்ற நிலைகள் எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது எது அப்படின்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆவியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், பெற்றிருக்கணும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எது இருந்தா அப்படின்னா இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா. அல்லேலூயா. நீங்க இவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க கேட்காதது உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவருடைய வல்லமையை கேட்கிற காரியத்துல உங்களுக்கு ரொம்ப தாகம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ மூணு காரியத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார். என்னது? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். சொல்லுங்கள், கேட்கணும், தேடணும், தட்டணும். நம்ம கேட்கணும் அப்படின்னா வேற எதையோ கேட்க சொல்லி இந்த இடத்துல போடலை. இந்த இடத்துல இந்த வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க ஆவியானவருடைய வல்லமையை கேளுங்க. ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணுங்கிற அந்த தேடுதல்களை கொண்டு வாங்க. திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட தட்டிக்கிட்டே இருங்க. எங்களுக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்க, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்ப எது முக்கியம்? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ இது கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன செய்யணும்? இதுதான் உங்களை வழி நடத்தணும். இவர் உங்களுக்குள்ள ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரதர் சொன்னது மாதிரி இப்போ இந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு பிரசன்னம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறப்போ நான் நினச்சி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னையோட அந்த கூடுகை முடிய போகுதே, இந்த பிரசன்னத்தை நீங்கள் இன்னமும் அதிகப்படுத்திக்கிட்டே வர்றீங்களே அப்படின்னு நான் ஆண்டவர் இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போது இது மாதிரிதானே பேதுரு, யோவான், யாக்கோப்பும் அன்னைக்கு அந்த மறுரூப மலையில் இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்கிறாங்க, நாம் இங்கே இருப்பது. மோசேக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நமக்கு ஒரு கூடாரத்தையும் போட்டுட்டு நம்ம இங்கே என்ன செஞ்சிருவோம்? அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற பிள்ளைங்க அதை விட்டு வெளியில வரணுங்கிற மனநிலை அவங்களுக்கு என்ன செய்யாது? அல்லேலூயா. நிச்சயமா வராது. அல்லேலூயா. அதை அனுபவிக்கிற வரைக்கும் தான் ஒரு மாதிரி நமக்கு இருக்குமே ஒழிய, அதை அனுபவிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை விட்டு வெளியில வர்ற மனநிலை நமக்கு என்ன செய்யாது? ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவர் இடத்துல இந்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்க விடாப்பிடியா நீங்க கேட்கணும். தட்டிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. அப்ப இந்த இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த அளவுக்கு என் புள்ள தாகத்தோட கேட்குது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். இனிமே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல முக்கியமான காரியம் எதுன்னா, கர்த்தருடைய ஆவியத்தை நீங்க என்ன செய்ய, இன்னும் நீங்க பலப்பட, இன்னும் நீங்க பலப்பட, இன்னும் நீங்க அதுக்குள்ள வளர. அல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய வல்லமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். நான் நேற்றைய தினத்தில் உங்ககிட்ட சொன்னது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவி தேவை. ஏன்னா சிறு பிள்ளைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் பிசாசு எந்த அளவுக்கு பாவத்தில் விளைவைக்கணுமோ அந்த அளவுக்கு விளைவிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நாம் வந்துட்டோம், இழுத்தும் கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. இந்த காலகட்டத்திலையும் நீங்க பரிசுத்தமா வாழணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீ யாக்கோபு மாதிரி ராம் முழுவதும் போராடி ஆண்டவர் இடத்துல கேட்டது மாதிரி நீங்க விடாப்பிடியா கேட்டு பாருங்க, வைராக்கியத்தோட கேளுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னா, நீங்க தொடர்ந்து ஒரு 5 நாள் ஆண்டவருடைய வல்லமையை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் கேட்குறப்போ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நான் நம்புகிறேன், இந்த இடத்துல ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிற நிலைகளில் நான் நம்புகிறேன், இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இப்போ சூழ்ந்து நிற்கிறது. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாளைய தினத்தில் ஆராதனையில் இது மாதிரியான சாட்சிகளை நிறையா நம்ம கேட்போம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எனக்கு எதுக்குங்க? இந்த ஆவியானவர் எனக்கு எதுக்கு? சில கேள்விகள் நமக்கு வரலாம். காசு இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும், வேற ஏதாவது சொத்து இருந்தால் நமக்கு பிரயோஜனம். இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வர்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். இதை நம்ம யோசிக்கலாம்ல. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஒன்றா வேகமாக நம்ம வாசிப்போம். கொஞ்சம் நேரங்கிறதுனால நம்ம நிறையா இருக்கிற பிரசங்கம் குறிப்பிட்ட அளவு சின்ன காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சிடுவோம். 2 கொரிந்தியர் 3:17 ஒன்றா வேகமாக நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்குதோ அங்கே என்ன கிடைக்குது? அப்ப முதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறப்போ என்ன நடக்கும்னா, சரீரத்துல, ஆத்துமாவுல, ஆவியில உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப முதல்ல கர்த்தருடைய ஆவி வருகிறப்போ எல்லா விதமான இருளின் வல்லமைகளும் உங்களை விட்டு விலகும். ஒரு புது வெளிச்சம் வெளிப்படும், ஒரு புது வல்லமை வெளிப்படும். ஆவியானவர் வந்த உடனே எல்லா கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படும். அல்லேலூயா. ஆமா. 2வது அப்போஸ்தலர் 1:8. நான் வேகமாக தான் நீங்க கவனிக்கணும் இன்னைக்கு. ஆமென். ஆமென். ஆவியான அப்போஸ்தலர் 1:8 சொல்லி இருக்குது இல்லையா? வாசிங்க வேகமா வாசிங்க.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா தான் நீங்க எப்படி இருக்க முடியும்? அப்ப இதுவரைக்கும் என்னால சாட்சியா வாழ முடியலைங்க. சில பாவம் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. சில நான் நல்ல நிலைகள்ல 2 நாள் வாழ்ந்து பார்க்கிறேன், 3வது நாள் என்னால வாழ முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா நீங்க எத்தனை வருஷமானாலும், எத்தனை மாசமானாலும், எத்தனை நாட்கள் ஆனாலும் நீங்க 4 ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சியா உங்களால என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. யாரும் உங்களை பார்த்து கை நீட்டி குற்றம் சொல்லிடாத அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை வாழ வச்சிருவாங்க. அல்லேலூயா. நீங்க சரியில்லை அப்படின்னு கை நீட்டிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறவர் சரியா இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப 2வது ஆவியானவர் வந்தா தான் நீங்க எதுல எல்லாம் சரியா நடக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதுல எல்லாம் உங்களால சரியா வாழ முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாற, எனக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மாறுவதற்கு இந்த ஆவியானவர் கண்டிப்பா எனக்கு தேவை. ஆமென். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர். திருத்துவத்துல 3வது நபராக இருந்தாலும் இவர் நமக்குள்ளே வர வேண்டும்ங்கிறத இயேசு கிறிஸ்துவை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? போதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். அல்லேலூயா. சொன்னாரா சொல்லலைங்களா? இதை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக. அப்ப யாரு அனாதை? சொல்லுங்க. அனாதை யாரு? பரிசுத்தாவி ஆட்ட இல்லையோ, அப்பா இல்லாதவங்க அனாதை இல்லை, அம்மா இல்லாதவங்க அனாதை, சொந்த பந்தங்க இல்லாதவங்க அனாதை இல்லை. அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைகள்ல யாருக்கிட்ட ஆவியானவர் இல்லையோ அவங்க தான் திக்கற்றவர்கள். இவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள வர்றதுனால நீங்க திக்கற்றவங்க இல்லை. அப்ப அவர் உள்ள வருகிறப்போ எனக்கு அப்பாவே இருந்தாலும் அவர் செய்ய வேண்டியதை விட அதிகமா செய்யக்கூடிய ஒருவர் எனக்குள்ள என்ன செய்கிறார்? அல்லேலூயா. எனக்கு அம்மாவே இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் எங்க அம்மா செய்யக்கூடிய ஸ்தானத்துல எல்லாத்தையும் எனக்கு செய்யக்கூடிய ஒருவர் எனக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நீ அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு நினைக்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை திக்கற்றவர்களா விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கிட்ட என்ன செய்கிறார்? அல்லேலூயா. அப்ப இப்ப சொல்லுங்க, நாம அனாதையா அனாதை இல்லையா? அவர் இருந்தா நான் அனாதை இல்லை, அவர் இல்லைன்னா அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லையா? அனாதை இல்லை, அனாதை இல்லை, அனாதை நான் இல்லை, எனக்கொரு தகப்பனுண்டு, எனக்கொரு தேவனுண்டு. எப்படியா? எனக்கொரு தகப்பனுண்டு, எனக்கொரு தேவனுண்டு. கைத்தட்டி சொல்லுங்களேன். எப்படி? அனாதை இல்லை, அனாதை இல்லை, அனாதை நான் இல்லை, அனாதை இல்லை. அவ்வளவுதான். அனாதை இல்லை, அனாதை நான் இல்லை. அல்லேலூயா. ஆமா, நல்ல கவனிங்க. நாம யாரு கிடையாதுன்னா அனாதை இல்லை. யாரு அப்படின்னா ஆவியானவர் இருக்கிறவங்களுக்குள்ள. அல்லேலூயா. ஆமென். உங்களை நடத்துவார், உங்களோட பேசுவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், நீங்க போற இடமெல்லாம் கூடவே வருவார். அப்புறம் எப்படி நம்ம அனாதையா இருப்போம்? அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைகளில் எந்த நிலையில் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு என்ன செய்வாங்க. ஆனால் இவர் இருந்தார்னா, ஆமாம், தடுமாறுகிற நிலைகள் வயசான காலங்கள் வந்தாலும் நம்மளை தாங்கி நடத்துவாருங்கிற தைரியம் நமக்குள்ள என்ன செய்யும்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உள்ள இருந்தார்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் உள்ள இருந்தார்னா உங்களை சாட்சியா எல்லாருக்கும் முன்னாடியும் வாழ வச்சிருவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோவான் 14:27 வாசிங்களே. வேகமா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அப்ப 3வது என்னது? ஆவியானவர் உள்ள வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இந்த இருதயம் குழம்பிக்கிட்டே இருக்குமா?
எப்போ பார்த்தாலும் சிந்தை எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குமா? இவர் உள்ள வந்துட்டார்னா இந்த குழப்பமே நம்மகிட்ட என்ன செய்யாது. ஆமென், அல்லேலூயா. இவர் உள்ள வருகிறப்போ முழு சமாதானத்தை கொடுக்கிற அந்த ஆவியானவர் உங்க சிந்தை முழுவதும் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆமென், சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அடுத்து நல்லா கவனிங்க, இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா உங்களை நல்ல ஜெபிக்கிற வீரர்களாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. நீங்க நல்ல ஜெபம் பண்ண தொடங்கிடுவீங்க. இது வரைக்கும் எனக்கு ஜெபத்துல தடுமாற்றம் இருக்குதுங்க, 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ண முடியுது, சில நேரங்கள் எனக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கல, கொட்டாயா வருது, சில நேரத்தில் ஜெபம் சொன்னா வெறுப்புணர்வு வர்றது மாதிரி இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆவியானவர் வந்துட்டார்னா அவர் உள்ள இருக்கிறதுனால இவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நம்மளோட இணைந்து நம்மளை பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ண வச்சிருவாரு. ஏன்னா இவர் நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ இவர் உள்ள வந்துட்டார்னா அவங்க பலப்பட்டுருவாங்க ஜெபத்துல. அல்லேலூயா, ஆமென். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசுல இந்த நீதிமான் நான் இந்த பாட்டை வெளியிட்ட அந்த டயத்தில் சர்ச்சில் நான் இருக்கிறப்போ பாஸ்டர் வெளியில் ஊருக்கு போயிட்டாங்க. சர்ச்சு கதவை பூட்டிட்டு 12 மணி நேரம் அந்த ஒரே பாட்டை படிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரே பாட்டு, நீதிமான்னா இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட. 12 மணி நேரம் அந்த பாட்டை நான் ஒரே ஆள் படிச்சுட்டு இருந்திருக்கேன். நான் எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குது. எனக்கு சின்ன வயசில் நான் 5வது படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அனுபவத்தில், 5வது படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நானே போய் எங்கள் வீடு ரொம்ப சின்ன குடிசை வீடு. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பக்கத்தில் இருக்கிற பனை ஓலைகளை வெட்டி கொண்டாந்து நான் ஒரே ஆள் உட்காந்து ஆராதிக்கிறது மாதிரி சின்ன கொட்டகையை போட்டு அதுக்குள்ளே ஒரு சிலுவை மாதிரி சின்னதாக செஞ்சு நானே உள்ளே வச்சு அதுக்குள்ளே உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு இவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, பல மணி நேரம் எப்படி நான் பாடுவேன். அந்த பாட்டு இப்போ பாடுனா கூட எனக்கு அழுக வரும். எப்படி நான் பாடுவேன் அந்த பாட்டு, என்ன சொல்லி நான் துதிப்பேன். சின்ன வயசு அப்போ அந்த அனுபவம் எனக்கு தெரியல எனக்கு. ஆனாலும் இப்போ நான் அதை நினச்சி பார்க்குறேன். ஆவியானவர் உள்ளே வந்துட்டா அவர் வயசு பக்குவம் எல்லாம் நம்மளை வச்சு நடத்துகிறவர் அல்ல, அந்த வயசில் கூட என்னை ஜெபிக்க வச்சுட்டார். அல்லேலூயா. நீங்களுக்குள்ள ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா எனக்கு 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 இந்த மாதிரி இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப வேலைப்பளு இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன யோசித்தாலும் சரி, அந்த வேலைப்பழுவை அழகாக அவர் குறைச்சி உங்களை ஜெபம் பண்ண வச்சிருவார். அல்லேலூயா. பலவீனம்லாம் இருக்காது. சில பேர் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்தவொடனே தண்ணி அடிக்காமல் என்னால் தூக்கம் வரலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் மட்டும் போட்டு பாருங்கள், இந்த பலவீனம் உங்களுக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்கள் 5வது நல்ல எழுதி கொள்ளுங்க. யோவான் 14:27 வாசிங்களே. வேகம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்களை அடிக்கடி இவர் உள்ள இருந்தா உங்களை தேற்றிக்கிட்டே இருப்பார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. இவர் உள்ள இருந்தா அடிக்கடி உங்களை என்ன செய்வார், தைரியப்படுத்துவார். நான் உங்களோட கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இவர் உள்ளே இருந்தா இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், நீ பயப்படாதப்பா, பயப்படாதேன்னு ஆண்டவர் நம்மளை சொல்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களே, எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இவர் வந்தா நம்மளை தைரியப்படுத்துவார், இவர் வந்தா நம்மளை ஜெபம் பண்ண வைப்பார், இவர் வந்தா நம்மளை சமாதானத்துக்கு நேரம் நடத்துவார், இவர் வந்தா நம்மளை சாட்சியாக வாழ வைப்பார், இவர் வந்தா நமக்கு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப இவர் இருந்தா இத்தனையும் எதெல்லாம் இந்த உலகம் எதிர்பார்க்குதோ அத்தனையையும் அவர் நமக்கு என்ன செஞ்சிருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்ப இவர் கண்டிப்பா நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா நீங்க நல்லா கவனிங்க, யோவான் 16:13 இருக்குது. அவர் உள்ள வருகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சத்திய வசனத்தின்படி நம்மளை என்ன செய்வார், நடத்துவார், வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. ஆமாம், கவனிங்க. சத்திய வசனத்தின்படி நம்மளை என்ன செய்வார், வாழ வைப்பார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன சொல்லுங்கள். விடுதலையை கொடுப்பாரு, சாட்சியாக வாழ வைப்பார், சமாதானமாக வாழ வைப்பார்,
ஜெபிக்க வைப்பாரு, தேற்றுவாரு, சத்தியத்தின்படி நம்மளை என்ன செய்வார்? அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ வைப்பார். இதை விட்டு வலதுபுறத்திலேயோ இடதுபுறத்திலேயோ நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? சற்று விலக விட மாட்டார். நேர்த்தியா நடத்துவார். வசனம் எப்படி சொல்லுதுங்க, இப்படித்தாங்க நான் வாழ முடியும் அப்படிங்கிற மனநிலையின்படி அவர் என்ன செய்வார்? நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நான் கடைசியா இதையும் நீங்க குறிச்சுக்கிறீங்க, என்னை ஆண்டவர் திக்கற்றவனா விட மாட்டார். அனாதைங்கிற எண்ணம் எனக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. ஆமென். அல்லேலூயா. சரிங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்? முதல்ல ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நீங்கள் தாகத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. இந்த ஏசாயா 44:3 இருக்கு இல்லையா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வேகமாக அந்த சம்பவத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 4லிருந்து கூட வாசிங்களேன். யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள கவனிங்க, அது முக்கியமான காரியம். சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தான். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்துச்சு. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, ஆண்டவர் கேட்கிறார் அந்த அம்மாட்ட, தாகத்துக்கு என்ன செய்ய, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்ப இந்த அம்மா எதை பேசுதுன்னு பாருங்க. இப்ப இந்த அம்மா என்ன பேசுறாங்க? சாதியை பத்தி பேசுறாங்க. இவரு தண்ணி கேட்கிறாரு. இந்த அம்மா என்ன பேசுறாங்க? நீ வேற ஆளு, நான் வேற ஆளு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எதை பேசுறாங்க? அல்லேலூயா. இப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த அம்மா இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு தாகத்தோட என்ற கேட்கணும். இது மேல இந்த ஜீவ தண்ணீரை ஊற்றணும். இதுதான் யாருடைய பிரதான நோக்கம்னா இயேசு கிறிஸ்துவோடைய நோக்கம். இதுக்காகவே இவர் இந்த அம்மா கிட்ட பேச்ச கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட என்ன கேட்டிருப்ப? நீ எனக்கு தண்ணி கொடுத்திருக்கிற, ரெண்டாவது இந்த தண்ணியை விட எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நீ அந்த தண்ணீரை என்ன செஞ்சிருப்ப? கேட்டிருப்ப. அல்லேலூயா. கீழே வாசிங்களா. அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. சொல்லுங்க. என்ன சொன்னுச்சு? சாதி பார்த்துச்சு. இப்ப இந்த ஜீவ தண்ணீரை குறித்து கொஞ்சம் ஆவிக்குரிய நிலைகள்ல பேசின உடனே டப்புன்னு இந்த அம்மா என்ன சொல்லுது? மாத்திருச்சு பாருங்க. ஆண்டவரேன்னு என்ன செய்யுது? சொல்லுது. சொல்லுங்களேன். கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டோ என்றார். அப்ப இந்த அம்மா ஒண்ணு அறிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க? இது யாக்கோப்புடைய கிணறு. அப்போ ஓரளவு இவங்க எதை அறிஞ்சிருக்கிறாங்கன்னா, இவங்க வேற இதுல இருந்தாலும், யூதரா இல்லாம இருந்தாலும், இவங்க ஆவிக்குரிய நிலைகள்ல சில காரியங்களை இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த தண்ணீரை குறித்து, இந்த அபிஷேகத்தை குறித்து பெற்றுக்கொள்ளணுங்கிற சில உணர்வுகள் இந்த சகோதரிக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இப்ப இந்த அம்மா கிட்ட போய் நேரடியா இந்த ஜீவ தண்ணீரை ஏன் இந்த அம்மாவை குறித்து பேசுறேன்னா, இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு கிராமத்துக்குள்ள போய் உடனே போய் என்ன செய்யறாங்க? ஒட்டுமொத்த கிராமத்தையும் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க?
இந்த சாதாரணமான அதுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள போன உடனே இந்த ஜீவ தண்ணீர் அந்த அம்மாவுக்குள்ள இல்லைங்க, இது பரவ தொடங்குது. எதுக்குள்ள அப்படின்னா கிராமம் முழுசும் பரவுது. கொஞ்ச நேரத்துல முழு கிராமத்தையும் இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு. அல்லேலூயா. நான் அதுக்கு தான் அந்த வசனத்தை வேகமா வாசிங்கன்னா நல்லா இருக்கும். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்க. நமக்குள்ள ஒரு வல்லமை வந்துருச்சுன்னா அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க. நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, ஊறிக்கிட்டே என்ன செய்யும். இது சும்மா இருக்க விடாது. இந்த அபிஷேகத்தை இப்ப நீங்க பெற்றுக்கொண்டுட்டு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனா நைட்டு உங்களை சும்மா இருக்க விடாது, தூங்க விடாது, காலையில சும்மா இருக்க விடாது. இது ஏதாவது உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அபிஷேகம் உங்களை சும்மா இருக்க விடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்க ஆவியானவரோட இல்லைங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொண்டேங்க. நல்லது. நீங்க இப்பவும் நீங்க ஆண்டவர்கிட்ட வர்றப்போ வெறும் பாத்திரமா நில்லுங்க. அல்லேலூயா. இப்ப இல்லைங்க, நீங்க 80 வயசு ஆனா கூட ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறப்போ இன்னும் என்ன செய்யுங்க. இன்னும் உங்க வல்லமையினால என்ன செய்யுங்க. நீங்க எத்தனை வயசு ஆனாலும் அவருக்கு முன்னாடி நிக்கிறப்போ வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம். ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்பிடுங்க. இப்படித்தான் நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும். நீங்க நிக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமல். இப்ப இந்த அம்மா ஒரு முடிவு பண்ணிருச்சு. என்ன முடிவு? இவர் திரும்ப 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 அந்த ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறாரு அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேணுங்கிற முடிவே இந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு. எனக்கு கொடுங்க அப்படிங்கிற முடிவோட கூட இது கேட்குது. ஆண்டவரை இனிமே எனக்கு தாகம் உண்டாகாமலும் இந்த கணத்துக்கு இனிமே வராமலும் இருக்க எனக்கு ஏதாவது எனக்கு என்ன செய்யுங்க. அல்லேலூயா. இப்பதான் இவர் என்னன்னா இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்தாங்கன்னு இல்ல, இந்த தண்ணியை என்ன செய்யணும் கொடுத்தாகணுங்கிறதுக்காக இப்ப இந்த அம்மாவுக்குள்ள பேசினாரு. இப்ப இந்த அம்மா தாகத்தோட அப்சர்வ் பண்ணிக்கிருச்சு, ஏத்துக்கிருச்சு. எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். நம்ம அடிக்கடி நம்ம என்ன பேசியிருக்கிறோம்னா இந்த அம்மா யார் அப்படின்னா விபச்சார ஸ்திரீ அப்படின்னு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னுடைய புருஷனை என்ன செஞ்சுட்டு. நீ நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா விபச்சாரம் பண்ணல. இந்த வேதத்தினுடைய நிலைகளை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மாவுக்கு எத்தனை புருஷர்களாம்? 5 புருஷர்கள். அல்லேலூயா. எத்தனை புருஷங்க? அப்ப நல்ல கவனிங்க. இது எல்லாமே அந்த ஊர் ஆளுகளுக்கு எல்லாருக்குமே என்ன செய்யும். முதல் வீட்டுக்காரர் திருமணம் பண்ணியிருக்காரு, விட்டுட்டு போயிட்டார். 2வது வீட்டுக்காரர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு, விட்டுட்டு போயிட்டார். அந்த ஊருக்குள்ள திருமணம் நடந்துச்சு, போயிட்டாரு, திருமணம் நடந்துச்சு, போயிட்டாரு. இந்த புருஷர்கள் என்கிற வார்த்தையை ஸ்ட்ராங்கா அந்த வேதத்துல சொல்லுது. 5 புருஷர்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சார்கள். அல்லேலூயா. இந்த அம்மா வேற விதமான நிலைகள்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா வார்த்தை விபச்சார ஸ்திரீ அப்படின்னு வேதத்துல என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த அம்மா வாழுகிற வாழ்க்கையில ஆண்கள் விட்டுட்டு ஓடினாங்களே ஒழிய இந்த அம்மா தன்னுடைய பரிசுத்தத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க. இத அந்த கிராமம் என்ன செஞ்சிருக்குது, பார்த்துருச்சு. இந்த அம்மாவுக்குள்ள இருந்த சாட்சிய அந்த கிராமம் என்ன செஞ்சு பார்த்துச்சு. இதனாலதான் இந்த அம்மா வேகமா ஓடி போய் இந்த அம்மா போய் சொல்லுது, என்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, ஒருத்தர் சொல்லிட்டாரு. சொன்ன ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறாரு, வேகமா ஓடியாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு நபருக்குள்ள ஒரு தாகத்தை உண்டாக்குவதற்கு, ஒரு நபருக்குள்ள அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தாகத்தையும் கர்த்தரே உண்டாக்குறார், பெற்றுக்கொள்ளவும் வைக்கிறார். அந்த நதியை இந்த கிராமத்துக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள இந்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்குரிய தாகத்தையும் யார் தான் கொடுக்கிறது. இந்த அம்மா தாகத்தோட இருந்துச்சா, இவர் தாகத்தை உண்டாக்குனார். அல்லேலூயா. கீழே வாசிங்களேன், அதை பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ,
எனக்கு புருஷன் இல்லை என்றார். உண்மையை சொல்லுது பாருங்க, எனக்கு புருஷன் இல்லை என்றா. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். கரெக்டா சொல்றாரு. எப்படி எனில், நல்ல கவனிங்க, எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஃபர்ஸ்ட் புருஷன் இல்ல, 2வது புருஷன் இல்ல, 3வது புருஷன் இல்ல, 4வது புருஷன் இல்ல. இது எல்லாத்தையும் ப்ராப்பரா அந்த அம்மா என்ன செய்யுது? அப்போ நீங்க ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்னா தாகம் முக்கியம். சொல்லுங்க, தாகம் முக்கியம். 2வது, என்ன முழுசுமா எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படைய ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இது எல்லாமே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே இந்த அம்மா என்ன செய்யுது? ஒரு காரியத்துல கூட மறைச்சு பேசாம, ஆமா என்னோட புருஷன் இல்ல ஆண்டவரே, இப்போ உன் வீட்டில் இருக்கிறானே அவன் உனக்கு புருஷன் இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அத நல்ல கவனிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த அம்மா எப்படி பார்த்துச்சு? சாதி பார்த்துச்சு. 2வது ஆண்டவரேன்னு கூப்பிடுச்சு. 3வது என்ன செஞ்சிருச்சு? இப்ப அவர் என்ன செஞ்சிருச்சு? தீர்க்கதரிசி அப்படின்னு என்ன செய்யுது? அல்லேலூயா. முதல்ல அவரை பார்த்த விதம் வேற, 2வது அவரை பார்த்த விதம் வேற, 3வது பார்க்கிற விதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பதான் இந்த அம்மா இந்த காரியத்தை சொன்ன உடனே பரிவட்டு என்ன செய்யுது? இப்பதான் இந்த அம்மா பரிவட்டு ஓடுது. இந்த அபிஷேகத்தை உள்ள வைக்கிறாரு. இந்த வல்லமை பேசிக்கிட்டு இருக்கும் போதே உள்ள விழுகுது. இப்ப இந்த அம்மா கிராமத்துக்குள்ள ஓடுது. ஓடி போய் சொல்லுது, என்னுடைய வாழ்க்கையை அப்படியே சொன்ன ஒரு தீர்க்கதரிசி கிணத்துக்கு முன்னாடி நிற்கிறாருங்க, வேகமா ஒடியாங்கன்னு சொன்ன உடனே கிராமமே ஒடியாந்து அந்த சுவிசேஷத்தை கேட்குது. கிராமம் ரட்சிக்கப்படுது. இந்த ஜனங்க தான் 5000 புருஷர்கள் வந்து உட்காந்து அப்ப சாப்பிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு போன ஆட்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு அம்மாவால ஒரு கிராமத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு இந்த ஆவியானவருடைய வல்லமை தான் என்ன செஞ்சு. அப்ப இவர் உள்ள வந்தா நம்ம கிராமத்தையே நம்மளை வச்சு என்ன செஞ்சிருவாரு? இவர் உள்ள வந்தா நம்மளுடைய நிர்வாகத்துக்குள்ள, நான் வேலை செய்கிற இடத்துல, சுற்றில பழகுகிற நபர்கள் இடத்துல நம்மளை வச்சு ஒரு பெரிய எழுப்புதலை என்ன செஞ்சிருவார்? கைத்தட்டுங்களா ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 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 அப்ப இந்த ஆவியானவர் உள்ள வந்தா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க தயவு செய்து இந்த இவரை நீங்க தாகத்தோட முதல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு 2வது ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லித்தர்றேன். எலியா தன்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வந்துருச்சு. எலியாவோட யார் இருந்ததுன்னா எலிசா கூடவே இருந்தார். இப்போ எலிசாவை பார்த்து சொல்றாரு, நீ இங்கே இரு, நான் எங்கே போயிட்டு வர்றேன், யோர்தான் மட்டும் நான் என்ன செய்கிறேன் சொன்னாரா? இவர் சொல்றாரு, நான் உண்மை என்ன செய்வதில்லை. நீர் எடுத்துக்கொள்ளப்படும் போது உம்மிடத்துல இருக்கிற வல்லமைய நான் 2 மடங்கு பெற வரைக்கும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். இப்ப இந்த அம்மாவுக்குள்ள இருந்த தாகம் ஒரு விதத்துல, இவருக்குள்ள இருக்கிற தாகம் என்னன்னா, எனக்கு அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும், ஆனா இவரை விட எனக்கு 2 மடங்கு வேணும். தாகத்துல வித்தியாசம் பாருங்க. வல்லமையில இங்க இருக்கிற பெற்றுக்கொள்ள நபர்களை விட எனக்கு 2 மடங்கு இவங்களை விட அதிகமா வேணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தாகம் இவருக்கு. அல்லேலூயா. இவர் விடலைங்க, இருப்பா இங்கே இரு, நான் எரிகோ மட்டும் போயிட்டு வரேன், நீர் எங்க போனாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். கடைசி வரை விடலைங்க. ஆவியானவருடைய வல்லமைய இந்த எலிசா பெற்றுக்கொள்கிற வரைக்கும் எலிசா எலியாவை என்ன செய்யல. நான் சொல்றேங்க, ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தாகம் ரொம்ப முக்கியம். தாகத்தோடு கூட விடாப்பிடியான தாகம் முக்கியம். விடாப்பிடியான தாகம். நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்னுடைய நாவோ, என்னுடைய இருதயமோ, என்னுடைய சிந்தையோ உங்களை விடாத ஆண்டவரே. இதான் நம்மளுடைய தாகம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விட்டாரா? அட இருப்பா, பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், உன்னுடைய ஊழியக்காரர் என்ன செய்ய போறாங்க, எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிற எலியா சொல்றாரு, நீங்க இரு, நான் கொஞ்சம் பெத்தேல் மட்டும் போயிட்டு வர்றேன்.
அல்லேலூயா. இவர் என்ன செய்யறாரு, தோல்ல போட்டிருந்த துண்டை எடுத்து கவுரை வச்சு என்ன செய்யறாரு, கவுரு மாதிரி திரிச்சு தண்ணி அடிச்சா தண்ணி ரெண்டா என்ன செய்யுது, பிரியுது. இவர் போறார், இவரும் அதே மாதிரி போய் எடுத்துக்கொள்ளப்படுகிறப்போ இவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தீன்னா நிச்சயமா அந்த வல்லமையை என்ன செய்வேன். அல்லேலூயா. கண்ணை விடலைங்க, திறந்த கண்ணை இவர் என்ன செய்யல, மூடலை. எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நீ என்ன பார்த்தீன்னா இதை பெற்றுக்கொள்வான்னு சொன்ன உடனே இருக்க பிடித்து கொண்டார் எலியாவை. கண்ணோட பார்வையில கொஞ்சமும் என்ன செய்யல, ஆமா ஒரு சிமிட்டல் கூட இல்லாம எலியாவுக்கு பின்னாடியே இவர் போகிறார், எலியாவோட கூட நிற்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்த உடனே இவர் அப்படியே அக்கினி ரதத்துல போய் கொண்டிருக்கிறார். இவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இவருடைய கண்கள் எதுக்கு பார்க்குதுன்னா அந்த தாகமுள்ள அபிஷேகத்தை நான் என்ன செய்யணும், 2 மடங்கு வேணும் எனக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க அந்த காலகட்டத்திலேயே 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு 100 மடங்கு வேணும். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நமக்கு 100 மடங்கு வேணும். இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அல்லேலூயா. இப்படி ஒரு வல்லமை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள வெளிப்படுகிற அற்புதங்களே வித்தியாசமா இருக்கும். நான் ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக சர்ச்சில் உறுதி கொண்ட சர்ச்சில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சிஸ்டருக்கு நெஞ்சில் இவ்வளோ பெரிய கட்டி. அவங்க பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சான், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணிட்டு நல்ல தாகத்தோட ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி டம்முன்னு கீழே விழுந்துட்டான். அவங்கள்ட்ட நம்ம தொடலை, அவங்கள போய் நம்ம எதுவும் பண்ணலை, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க விழுந்துட்டாங்க. சாட்சி சொல்லுகிற நேரம் வந்த உடனே எந்திரிச்சு வந்து சாட்சி சொல்கிறாங்க, ஒரு சின்ன இந்த இம்மி அளவான கட்டி கூட அந்த இதில் இல்லை, காணாம போச்சு. அந்த அளவுக்கு அப்போ அபிஷேகம் நமக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தையும் என்ன செஞ்சிடும், கொண்டுட்டு வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் வல்லமையை கேட்டு பாருங்க, தாகத்தோட கேளுங்க, விடாப்பிடியா கேளுங்க, பன்மடங்கு கேளுங்க. அல்லேலூயா. பல மடங்கு ஆண்டவற்றை நீங்கள் என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அவரை பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எலிசாவை பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்டதான ஏறுமார்களை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இப்போ தான் எலியா என்ன செய்கிறாரு, போய் நீ என் பின்னாடி வான்னு சொல்லி எலிசாவை என்ன செய்கிறார், கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இந்த எலிசா சொல்கிறாரு, நான் போய் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக நினைக்கல இருங்க, இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக போய் வீட்டில் சொல்லிவிட்டு எந்த ஏறுமாடு இருந்துச்சோ அந்த ஏறுமாடை அந்த கலப்பையை வெட்டுறாரு, மாட்டை என்ன செய்கிறாரு, கறியாக சமைக்கிறாரு, விருந்து படைக்கிறாரு. விருந்தை படைச்சிட்டு எல்லாத்தையும் அந்த இடத்துல அழிச்சுப்புட்டு தான் அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறார். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை பின்பற்றும் போது மறுபடியும் ஒரு நாள் கலப்பை இருக்குதுங்க, மாடு இருக்குதுங்க, அது நமக்கு அந்த ஏர்மாடு இருக்குது, நம்ம பிழைச்சிக்கிறலான்னு சொல்லி அப்படி ஒரு மனநிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விருந்து படைச்சிட்டு தான் என்ன செய்கிறார், பலியை செலுத்திட்டு தான் அவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. ஏன் எலிசா மேல இந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை ஊற்றணுங்கிறத நினைச்சார் அப்படின்னா, பின்மாற்றம் அடையக்கூடிய ஏதாவது என் வாழ்க்கையில இருக்குமானால் அதை நான் நிர்மூலமாக்கிட்டு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி வந்தார். அல்லேலூயா. நான் சொல்லித்தரேங்க, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் சில ஆவிக்குரிய நிலைகளில் எனக்கு பின்மாற்றமாய் வந்த சில செயல்பாடுகள் இருக்கலாம், இதை இப்போவே நான் முற்றிலுமாய் எடுத்து போடுகிறேன், இப்போ என்னை முழுசுமாக நீங்கள் நிரப்புங்க. கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்களே, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் 120 பேர் கூடி ஆராதிச்சாங்க. இந்த 120 பேர் கூடி ஆராதிச்சவங்களும் அவர் சொல்லிட்டு போனார், நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆமென். அந்த எருசலேமை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை தான். இவங்க போகலைங்க. முதல் நாள் கேட்குறாங்க, 2வது நாள் கேட்குறாங்க, என்ன தாகம்னு பாருங்களேன். 10வது நாள் வருவேன்லாம் சொல்லலை. இவங்க கேட்ட அந்த தாகத்தினுடைய பிரதிபலிப்பு 10வது நாள் அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை அவங்க மேலே என்ன செய்ய வச்சிச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அதனால தயவு செய்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில்
இன்னைக்கு நீங்கள் தாகத்தோட கேளுங்க. இல்லை லூயா, ஆமேன். தாகத்தோட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். ஆமேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இல்லை லூயா உங்கள் இருதயத்தை பார்ப்பார். இப்போ நீங்கள் எப்படி கேட்க போகிறீங்க, எப்படி ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட போகிறார். நீங்கள் 6 நாள் வந்திருக்கலாம், 4 நாள் வந்திருக்கலாம், 2 நாள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறார். இந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறப்போ உங்கள் இருதயமோ உங்கள் சரீரமோ வெறுமையாக மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது. இல்லை லூயா, கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகலாம். நாம் ஜெபிச்சுட்டு கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டுட்டு என்னையை பார்க்காதீங்க, என் மைக்கை பார்க்காதீங்க, இங்கே இருக்கிற ஸ்பீக்கரை பார்க்காதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஆவியானவர் கூட நிற்கிறார். இல்லை லூயா, என்னால் இந்த அபிஷேகத்தை தர முடியாது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவரால் உங்களுடைய சரீரம் முழுவதும் அந்த வல்லமையினால் நிரப்பி உங்களை வீட்டுக்கு அனுப்பலாம். அல்லே லூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லே லூயா, ஆமேன். எல்லாரும் பைபிளை மூடிடுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடிடுங்க. 2 காரியம் செய்யுங்க. 1, முழங்கால் படிக்கிட்டா ஜெபம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு என்னால் முடியலைங்க, முழங்கால் படியிட முடியாதுன்னா எழுந்து நின்று கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. நீங்கள் தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கண்ணை மூடிடுங்க, தாகத்தோடு கேளுங்க. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கேளுங்க, 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 தட்டுங்க, தரங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தேடுங்க. ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற நபர்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுது. நீங்கள் பெற்றுக்கொள்ளாம போறதில்லை, நீங்க பெற்றுக்கொள்ளாம போறதில்லை. இது கடைசி காலம். கர்த்தர் நம்மளை எழுப்பி இருக்கிற காலம். எப்படி இந்த ஆவியானவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள ஊற்றாம இருப்பாரு? நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவன் உண்மை இல்லவர். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை கேட்கிறப்ப நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? சாயங்கால வேலை கர்த்தர் உலாவினதான காலம். கர்த்தர் உலாவுகிற வேலை, கர்த்தர் உலாவுகிற வேலை. சிலருக்கு அந்த தொடுதலை உணரலாம், சிலருக்கு அந்த அக்கினி இறங்குவது போல தெரியலாம், சிலருக்கு புறா அமருவது போல தெரியலாம், நதி ஊற்றப்படுவது போல தெரியலாம். ஆனா யாரையும் சும்மா விட போவது இல்லை. கர்த்தர் யாரையும் விட போவது இல்லை. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆவியானவருடைய வல்லமை காற்றாக ஒவ்வொருவர் மேலையும் வீசுகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. வல்லமைய ஊற்றுங்கப்பா, வல்லமைய ஊற்றுங்க, வல்லமைய ஊற்றுங்க ஆண்டவரே. நாவுகள் திறக்கப்படுவதாக, நாவுகள் திறக்கப்படுவதாக, நாவுகள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலையும் நிரப்புவதாக. வல்லமை ஆண்டவரே இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். விடாதீங்க, விடாதீங்க. உங்க தேவன் உண்மை இல்லவர். உங்க தேவன் கேட்கிறதை கொடுக்கிறவர். உங்க தேவன் அற்புதங்களை செய்கிறவர். இதுவரை கிடைக்காத, இதுவரை பெற்றுக்கொள்ளாத நீ இன்னைக்கு இந்த தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய் மகளே. இதே இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே.